ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்தில் லக்ஷ்மணன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லக்ஷ்மணன் யாருன்னா ராமரோட சகோதரன். தசரதனோட மூன்றாவது மனைவியான சுமித்ரைக்கு பிறந்த இரட்டையர்களில் இவரும் ஒருத்தர். இவர் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிற ஆதிசேஷனோட அவதாரம் அப்படின்னே சொல்லலாம். லக்ஷ்மணன் ராமருக்கு எந்த அளவுக்கு தொண்டு செஞ்சாரு அப்படின்னா, ராமர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு லக்ஷ்மணன் கிட்ட அடுத்த ஜென்மத்தில் நான் உனக்கு தம்பியா பிறந்து உனக்கு கடைசி வரைக்கும் தொண்டு செய்ய அப்படின்னு சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரியே அடுத்த யுகத்துல லக்ஷ்மணன் பலராமராக பிறந்து ராமர் கிருஷ்ணராக பிறந்து கிருஷ்ணர் தன்னோட அண்ணனான பலராமருக்கு கடைசி வரைக்கும் தொண்டு செஞ்சாரு. கடைசி வரைக்கும் பலராமனோட வார்த்தையை மீறாம வாழ்ந்தாரு. ராமரை காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே சீதை பின்னாடியே போனது கூட நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா லக்ஷ்மணன் நானும் உங்களோட தான் வருவேன், நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவரும் ராமர் கூடவே காட்டுக்கு போய் தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு. லக்ஷ்மணனோட கேரக்டர் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்சிடென்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ராவணன் சீதையை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ராமரும் லக்ஷ்மணனும் சீதை எங்கன்னு தேடிக்கிட்டே கிஷ்கிந்த பக்கம் வரும்போது அங்க நடந்த விஷயத்த சுக்ரீவன் கிட்ட சொல்றாரு ராமர். அப்போ சுக்ரீவன் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ராட்சசன் ஒருத்தன் ஒரு பொண்ணை புஷ்பக விமானத்துல தூக்கிட்டு போனா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை அது உங்களோட மனைவி சீதையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பொண்ணை தூக்கிட்டு போகும்போது கழுத்துல காலில் கையில போட்டுட்டு இருந்த நகைகள் எல்லாம் ஒன்னொன்னா கலட்டி வீசினாங்க. அதெல்லாம் நாங்க எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த நகைகளை காமிக்கிறோம், அது உங்க மனைவி சீதையோட நகைகளான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ராமரோட கண்ணில் கண்ணீர் நிறைஞ்சிருச்சு. அவரோட கண்ணில் கண்ணீர் இருந்ததுனால அவருக்கு கண்ணு மங்களா தெரிஞ்சது. அவரால் அந்த நகையை பார்த்து அடையாளம் சொல்ல முடியல. உடனே ராமர், லக்ஷ்மணா என் கண்ணு மங்களா தெரியுது, என்னால் பார்க்க முடியல, அதனால நீ பார்த்து சொல்லு லக்ஷ்மணா அப்படின்னு சொல்றாரு. சுக்ரீவன் ஒவ்வொரு நகையா எடுத்து லக்ஷ்மணனுக்கு காமிக்க லக்ஷ்மணன் எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சுக்ரீவனுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில காலில் போடுற சிலம்பெடுத்து காமிச்ச உடனே லக்ஷ்மணன் அதை பார்த்து இது எங்க அண்ணியோட நகை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. உடனே சுக்ரீவன், லக்ஷ்மணா எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவ்வளோ நேரமாக பல நகைகளை காமிச்சேன், எல்லாத்துக்குமே ஆமாம் எங்கள் அண்ணீதுன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எங்கள் அண்ணீது இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டையுமே சொல்லாமல் எனக்கு தெரியலன்னு சொல்கிற இந்த நகையை காமிச்ச உடனே இது எங்கள் அண்ணியோட நகை தான் சொல்கிறியே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு லக்ஷ்மணன், நான் எங்கள் அண்ணியோட முகத்தை பார்த்ததே இல்லையே, எங்கள் அண்ணியோட பாதத்தை தவிர வேற எதையுமே பார்த்தது இல்லையே, அப்படி இருக்கும்போது வேற இடத்துல போடுற நகைகளெல்லாம் பார்க்கும்போது என்னால் எப்படி சொல்ல முடியும், அதனால தான் தெரியலன்னு சொன்னேன். அண்ணியோட பாதத்தை மட்டுமே பார்த்ததுனால தான் காலில் போடுற சிலம்பை காமிக்கும்போது இது எங்கள் அண்ணி நகை தான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரே ஒரு இடத்த வச்சே நம்ம சொல்லலாம் லக்ஷ்மணன் எவ்வளவு புனிதமானவன் அப்படின்னு சொல்லி. இன்னும் லக்ஷ்மணனை பற்றி பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸை பாருங்கள். ராமர் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கூடவே வாழ்ந்து தொண்டு செஞ்சதுனால தான் நம்ம இசிஜி கார்ட்ஸில் லக்ஷ்மணனுக்கு பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்துருக்குறோம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.